ஸோ இன்றைக்கி நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டிலே இவ்வளோ கொய்யாப்பழம் வச்சுருந்தது. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் பென் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவுமே வந்துடுச்சு. ஸோ அதுவுமே அப்படியே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன். எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது திருவண்ணாமலைக்கு பிளிங்கிட் வந்துருச்சுன்னு. ஸோ என்னால் இந்த மந்த் க்ராசரி வாங்க போக டைமே இல்லை. சரி, ஓகே, முக்கியமாக தேவைப்படுறது மட்டும் நம்ம பிளிங்கிட்டில் போட்டுடலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் நேற்று போட்டிருந்தேன். ரொம்ப நாள் ஆசை வீட்டிலே பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங்காக பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிடலான்னு நினச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு பண்ண முடியல, நான் மறுநாள் தான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு டைமுமே அதிகமாக இல்லை. ஸோ அதனால் என்னால் வீடியோவில் கேப்சர் பண்ணவே முடியல. நான் எப்பயுமே சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு பன்னீர் பட்டர் மசாலா வெளியில் ஆர்டர் போட்டுருவேன். பட் இந்த வாட்டி நம்மளே பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் எனக்கு ரொம்ப ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நைட்டு சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளே பண்ணலான்னு இந்த வாட்டி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப நல்லாவே வந்துடுச்சு. ஐ ஃபீல் நான் நைட்டு சாப்பிட்டப்போ கூட எனக்கு அந்த டைஜஷன் இஷ்யூ எதுவுமே இல்லை. நான் சாப்பிட்டு உடனேவே படுத்தேன், அப்பயுமே எனக்கு நல்லா இருந்தது. ஸோ பெட்டர் நானே இதுக்கப்புறம் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதும் ஹெல்த்தியான ஒரு விஷயம்தான்றதுனால இதே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்குமே ஒரே அமௌண்ட் தான் ஆகுது. பட் இருப்பினும் ஓகேவா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வெஜ் பிரியாணியும் நல்லா வந்திருந்தது. பட் எனக்கு இந்தியா கேட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. பட் நான் இந்த வாட்டி கோஹினூர் தான் வாங்கியிருந்தேன், பிகாஸ் அதில் கடையில் அந்த இந்தியா கேட் ரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோஹினூர் தான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு இதை விட இந்தியா கேட் பெட்டர்னு தோணுச்சு. பிகாஸ் இந்தியா கேட் பாஸ்மதியில் அந்த ஒரு ஃப்ளேவரே இருக்கும், ரைஸ்லேயே அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பட் இந்த ரைஸில் வந்து அந்தளவுக்கு ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆடி மந்த் வந்ததுனால நிறைய ஒர்க் பெண்டிங்லேயே இருக்குது. கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் அண்ட் தென் நிறைய பிளானிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம்.